உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். அன்பு தேவன் நீ அருகில் இருக்கையில் ஆறுதலை அடைந்திடுவேனே, உந்தன் அன்பையும் அறிந்திடுவேனே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். அன்பு செய்த உள்ளங்கள் இயேசுவே, பல நேரங்களில் என்னை விட்டு அகன்று போன தருணங்கள், அதனால் அழுகையும் கண்ணீரும் என் வாழ்வில் சொந்தமாக என்னுடைய நடந்து வந்து கொண்டிருக்கின்றது. உம்மை நம்பி வந்த நீர் என்னை கைவிடாமல் உமது அன்பினால் என்னை வழிநடத்த வேண்டும் என்று இது பொற்பாதத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் இயேசுவே. உள்ளங்கள் அகன்று போகலாம், அழுகையும் கண்ணீரும் சொந்தமாகலாம். நம்பி சென்ற மனிதர்கள் நகைத்து ஒதுக்கலாம், தனிமையும் வெறுமையும் என்றும் தொடரலாம். இறைவா நீ என்னை கைவிடாய், துணையாய் நீ என்னுள் உறைந்திடாய், ஆறுதலாய் நீ இருக்க அச்சமின்றி வாழுவே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். உண்மை நெறியில் செல்வதால் இந்த உலகம் உம்மை வெறுத்தது போல என்னையும் பல நேரங்களில் வெறுத்த தருணங்கள். உரிமைக்காக நான் போராடுகின்ற பொழுது என் உயிரை கூட குடிக்கக்கூடிய அளவிற்கு இந்த உலகம் துணிந்து விட்டது. இயேசுவே, இதோ உம்மை போல நானும் கோதுமை மணி போல இந்த மண்ணில் விழுந்து பலன் கொடுக்க வேண்டும் என்று உம் பொற்பாதம் வந்திருக்கின்றேன். எனக்கு ஆறுதலும் வழிநடத்த வேண்டும் என்று என்னை வழிநடத்த இயேசுவே ஆசீர்வதியும். உண்மை நெறியில் செல்வதால் உலகம் வெறுக்கலாம், உரிமைக்காக உழைப்பதனால் உயிரை சிதைக்கலாம், பொது நலனை பேணுவதால் பெயரை இழக்கலாம், வேதனையும் நெருக்கடியும் வாழ்வில் நிலைக்கலாம். இறைவா நீர் என்னை கைவிடாய், துணையாய் நீ என்னுள் உறைந்திடாய், ஆறுதலாய் நீ இருக்க அச்சமின்றி வாழுவே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். அன்பு தெய்வம் நீ
அருகில் இருக்கையில் ஆறுதலை அடைந்திடுவேனே. உந்தன் அன்பையும் அறிந்திடுவேனே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். உம்மிடம் அடைக்கலம் தேடி வந்து திறந்திருக்கின்ற உம்முடைய தூய திரு இருதயத்தில் ஆண்டவரே நாங்கள் அடைக்கலம் புகுந்திருக்கின்றோம். ஆறுதலாய் நீ இருக்க, அச்சமின்றி வாழ வேண்டும் என்று இந்த மண்ணுலகில் பல நேரங்களில் நான் எடுத்த முயற்சிகள் தோல்வியை தந்தாலும், ஆனால் இன்று வரை நான் தோற்று போகாமல் ஏமாற்றங்களை நான் தழுவினாலும் நான் வெற்றியை காணக்கூடிய அளவிற்கு என்னோடு நீர் பயணித்து வருவதை நான் உணர்ந்திருக்கின்றேன். எனக்குள் நீர் இருக்கிறாய், உனக்குள் நான் இருக்கிறேன். இந்த ஆழமான நம்பிக்கை இன்று வரை எனக்கு இருக்கிறது ஆண்டவரே. எத்தனை போராட்டங்களை நான் சந்தித்துக் கொண்டிருந்தாலும், எத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் என் பயணம் தொடர்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரே, இன்று நற்செய்தி வாசகத்தின் வழியாக நீர் கூறிய வார்த்தை எனக்கு மேன்மேலும் ஒரு தைரியத்தையும் ஆறுதலையும் கொடுக்கிறது. விதைப்பவன் விதையை மட்டும்தான் விதைத்தான், வளர்ச்சியும் பலனையும் நீர் கொடுக்கிறீர் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, இதோ நான் உன்னோடு இணைந்திருக்கின்ற பொழுது வளர்ச்சியை காணுவேன். உன்னோடு நான் பயணிக்கின்ற பொழுது நான் விளைச்சலையும் கொடுப்பேன். ஏனென்றால் உன்னிடம் நான் அடைக்கலம் புகுந்து விட்டேன். உம்மாலன்றி வேறு எவராலும் எனக்கு ஆறுதலை கொடுத்து விட முடியாது. நீரே வாழ்வு தரக்கூடியவராக இருக்கிறீர். நீரே ஆறுதலையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறீர். நீரே அனைத்திற்கும் ஊற்றாக இருக்கிறீர். நீரே ஆற்றலின் தந்தையாக இருக்கிறீர். என் துயர நேரத்தில், என் துன்ப தருணத்தில், என் போராட்ட தருணத்தில், ஏமாற்று தருணத்தில், எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே, என் உயிர் என் உடலை விட்டு பிரியாமல் இன்று வரை உம்முடைய முன்னிலையில் மண்டியிட்டு கிடக்கிறேன் என்றால் உனக்குள் நான் வாழ்ந்ததினால்தான். நான் இன்று வரை இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் நீர் என்னை கரம் பிடித்ததினால்தான். இன்று வரை எத்தனையோ தோல்விகளை நான் சந்தித்துக் கொண்டிருந்தாலும் அது நிறைவானது, நிரந்தரமானது இல்லை என்பதை உனக்குள் நான் வாழ்ந்து கொண்டிருப்பதினால்தான். ஆண்டவரே, இந்த புரிதல் தன்மை எப்பொழுது எங்களுக்குள் எழுகிறதோ, உம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை எப்பொழுது எங்களுக்குள் விதையாக விளந்து வருகிறதோ, அப்பொழுதுதான் நாங்கள் நிலத்தில் விதைக்கப்பட்ட கடுகு விதையை போல வளர்ந்து பெரிய மரம் போல நாங்கள் வானத்து பறவைகள் தங்கக்கூடிய அளவிற்கு முதலில் என் குடும்பத்தில், என் கணவனோடு, என் மனைவியோடு, என் பெற்றோர்களோடு, என் பிள்ளைகளோடு, என் இறை சமூகத்தோடு நான் ஆறுதலை கொடுப்பவளாக இருக்க முடியும் என்பதை இன்று எனக்கு ஆழமாக வெளிப்படுத்தினீரே. ஆண்டவரே, நன்றி அப்பா. உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பொற்பாதத்தில் எங்கள் சிரசினை வைத்து ஆண்டவரே, உம்முடைய காயப்பட்ட கரத்திலிருந்து வழிந்தோடி வருகின்ற அந்த தூய திரு ரத்தமானது இப்பொழுது எங்கள் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை பாய்ந்தோட செய்ய வேண்டும் என்று விழுந்து விட்டோம் அப்பா. 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கிலே வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருந்த பெண்மணியானவள் உம் ஆடையை தொட்டாலே போது நான் குணம் பெறுவேன் என்று சொன்னாலே. தாவீதின் மகனை என் மீது இரக்கமையும், நீர் விரும்பினால் நான் குணம் பெறுவேன் என்ற நம்பிக்கையோடு சொன்னானே. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். இங்கிருந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும்,
என் ஊழியன் குணம் பெறுவான் என்று 100 தலைவன் சொன்னானே. ஆண்டவரே, உம்முடைய பணி வாழ்வில் இப்படிப்பட்ட நல்ல சகோதர சகோதரிகள் இன்றும் நீர் எங்களுக்காக இருக்கிறீர் என்பதை அந்த ஆழமாக எங்களுக்கு வெளிப்படுத்தி விட்டு சென்று விட்டார்கள். உமக்கு நன்றி செலுத்தி அந்த ஏழை உள்ளத்தோரை போல நாங்களும் நம்பிக்கையோடு உம் பொற்பாதம் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த 13ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட எங்கள் பங்கின் குடும்ப விழா 22ஆம் தேதி வரை எந்த விதமான சலனங்களும் இல்லாமல், இயற்கை சீற்றங்களும் இல்லாமல், தங்கு தடைகளும் இல்லாமல், போராட்டங்கள் இல்லாமல் நிறைவான ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக எங்களோடு இருந்து எங்களுடைய உடன் உழைப்பாளராக இருந்திர இஸ்ரேல் மக்கள் எந்த அளவிற்கு வாக்களிக்கப்பட்ட கானான் நாட்டிற்கு மேகத்தூண் போலவும் நெருப்புத்தூண் போலவும் அவர்களோடு பயணித்து சென்றீரே. பல இடைஞ்சல்களுக்கு மத்தியில், பல போராட்டங்களுக்கு மத்தியில் அவர்களை ஒருமுகப்படுத்தி உம்முடைய தூய பிரசன்னத்தை காண செய்தீரே. அதுபோல ஆண்டவரே, இந்த 10 நாட்களாக எங்கள் குடும்ப விழாவிலே உம்முடைய தூய பிரசன்னத்தை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி அப்பா. இறை அழைத்தலுடைய மகத்துவத்தை எங்களுக்குள் விதைத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஆழமுள்ள சிந்தனையை நீர் ஒருவர்தாமே எங்களுக்கு விதைத்திருக்கிற நம்பிக்கையோடு உம் பொற்பாதத்தில் நாங்கள் நன்றியின் பூக்களை எடுத்து செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை ஏற்றுக்கொள்ளும் அப்பா. அபியேசுவே, இந்த ஆலயத்தில் மண்டிட்டு செபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் உன் பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறேன் அப்பா. கடந்த வாரங்கள் முழுவதுமாக இப்படிப்பட்ட தூய திரு நற்கருணையுடைய ஆசீர்வாதத்தை காண முடியவில்லை என்ற ஆதங்கம் அவர்களுக்குள் இருந்தாலும், இந்த குடும்ப விழாவில் அவர்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகின்ற தருணத்தில் மீண்டுமாய் ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் நாங்கள் விழுந்து விட்டோம். அன்று விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை பார்த்து, மாதே, யாரும் உன்னை தீர்ப்பிடவில்லையா? நானும் உன்னை தீர்ப்பிடேன் என்று, இனி பாவம் செய்யாதே என்று அவளை அன்பொழுக அனுப்பி வைத்தீரே ஆண்டவரே. அதே போல பல நாட்களுக்கு முன்னதாக உம்முடைய பொற்பாதத்தில் அந்த பாவம் செய்த பெண்மணியைப் போல, விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை போல நாங்களும் விழுந்து கிடந்தோம். நான் உன்னை திருப்பிடேன், இனி பாவம் செய்யாதே என்று அந்த பெண்மணி அனுப்பியது போல எங்களுக்கும் இப்படிப்பட்ட ஆறுதல் வார்த்தை கொடுத்து அனுப்பினீர். அந்த பெண்மணியானவள் நீர் இறக்கின்ற தருணத்தில் உன்னுடைய உயிர்ப்பின் மகத்துவத்தை காணக்கூடிய ஆசீர்வாதத்தை அந்த பெண்ணுக்கு நீர் கொடுத்தீர் என்றால், அவள் உம்மை பின்தொடர்ந்ததினால்தான் இதோ இன்று நாங்களும் அந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை போல மீண்டும் மீண்டுமாய் உம்முடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும், எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும், எங்கள் பங்கில் இருக்கிற வாலிப உள்ளங்களை நீரே உம்முடைய தூய திருக்கரத்தினால் அவர்களை ஆட்கொள்ளும் ஆண்டவரே. வளர்ந்து வருகின்ற இந்த சமுதாய பிள்ளைகள் எந்த விதமான தீய சக்திகளுக்குள் ஆட்கொள்ளப்படாமல் ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பின் வளையத்தில் அவர்களை வைத்து எந்த தீங்கும் அவர்களை தீண்டாமல் இருக்க நீரே அவர்களுக்கு ஆறுதலின் கோட்டையாக, அரணின் கோட்டையாக இருந்து வழிநடத்த வேண்டுமாய் பார்த்து செபிக்கிறோம் அப்பா. எங்கள் பெற்றோர்கள், எங்கள் இறை சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு வயது முதிர்ந்தவர்கள், மூத்தவர்கள் அனைவரையும் உம் பொற்பாதம் அர்ப்பணித்து செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் மனதில் இருக்கிற காயங்கள், வருத்தங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், இடர்பாடுகள் இவை அனைத்தையும் ஆண்டவரே இந்த நேரத்தில் உம்முடைய பொற்பாதத்தில் அர்ப்பணிக்கிற பொழுது நீரே உம்முடைய தூய திருக்கரத்தினால் தொட்டு ஆசீர்வதிப்பீராக, தூய்மைப்படுத்துவீராக. நிறைவான அருளை கொடுத்து நாங்கள் என்றும் உமக்கு உரியவர்களாக வாழுகின்ற வரத்தை கொடுத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென், ஆமென், ஆமென்.
வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிழ்ச்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவர் இடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறும்.